ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2012 உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான 60 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சோசியல் சயின்ஸில் இருந்து நம்மளோட சேனலில் சைக்காலஜி பிடிஎஃப் வந்து டெட் பேப்பர் 2க்கு யூனிட் 1 to 10 வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 1 to 6 வந்துட்டு நமக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஒன் வேர்ட் டைப்பில் கொடுத்துருக்குறோம். 7, 8, 9, 10க்கான யூனிட்டில் வந்துட்டு நம்ம வந்து பர்சேஜ், அதாவது புக்கில் இருந்து அதை கேதர் பண்ணது அப்படியே கொடுத்துருக்குறோம். பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா யூனிட் 1 to 10 வந்துட்டு 120 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சோசியல் சயின்ஸில் இருந்து அந்த 60 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் அப்படியே கொடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் ரீட் பண்ணி ஆப்ஷன் வந்து பிக் பண்ணுவீங்களே, அதே மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதால அந்த 60 கொஸ்டினையுமே ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதுக்காக நான் வந்து இந்த ஃபார்மெட்டில் வந்துட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுக்குற ஃபார்மெட்டில் வந்துட்டு அப்படியே கொஸ்டினை வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க, இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து படிக்கும்போது வந்து உங்களுக்கு அதை வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும். அதே மெத்தடில் இருந்துட்டு, அதாவது இப்போ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொஞ்சம் படிக்கும்போது 1 or 2 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின்லேருந்தே நமக்கு கேட்பாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு படிச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 107வது கொஸ்டின் வர அந்த பேஜில் இருக்குது. அடுத்து 108வது கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மாற்றலாம். அடுத்து 108வது கொஸ்டின் பார்க்குறோம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி கொஸ்டினையும் கொஞ்சம் நோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன வரும்னு பார்த்தோம்னா, சோசியிலிருந்து அதாவது தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் இருக்கும் இல்லையா, கோயிலுக்கு கொடுத்ததுக்கு என்ன, கல்வி நிலையங்களுக்கு கொடுத்தது என்ன, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதிலேருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 122வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஐசிஏஆர் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் அந்த விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தனித்தனி வீடியோவாக கொடுப்போம். அதே மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுனாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 129வது கொஸ்டின் பார்க்கலாம். சோசியலை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பல்க் ஏரியா தான் அது வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்து நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. சோசியல் மாதிரி ஈஸி அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜியோக்ரஃபி எடுத்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ஈஸி தான். நூற்றி 36வது கொஸ்டின் வர அந்த பேஜில் இருக்குது. அடுத்து 137 பார்க்கலாம். அடுத்து இந்த மாதிரி உள்ளதையுமே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொடுத்து. இயர்க்குள்ளது தான் ரொம்ப வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரின்னு எடுத்தோம்னா எந்த, அதாவது இந்த மன்னனுக்கு அடுத்து அடுத்த மன்னர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 150வது கொஸ்டின் வரை வந்து பார்த்துட்டோம்.
எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஆப்ஷன் எதுவும் நான் மாற்றி குறிச்சிருந்தேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையுமே நீங்கள் பார்த்து படிச்சுட்டு அதுக்கான ஷெடியூலுமே கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேப்பர் 2 எக்ஸாமுக்கு வந்துட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.